எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பலவிதமாக அப்கிரேட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல இம்மர்ஷன் டைப் வந்துச்சு, அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் டைப்பு, அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ், இப்போ இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்லையும் வந்து ஸ்டோரேஜ் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இதுதான் வந்து பாப்புலராக இருக்கு. விலையும் கம்மி, பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெகுலராக ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால மக்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெண்டு மாடலை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வீகார்டோட ஜியோ அப்படின்ற மாடல், இன்னொன்று வந்து ஹேவல்ஸோட இன்ஸ்டானியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் பயன்படுத்துறது சேஃப் ஆனதா? ஏன்னா எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்ல முக்கியமான பங்களிக்கக்கூடியது இந்த சேஃப்டி அப்படின்றது. ஸோ இது சேஃப் ஆனதா, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் வாங்கலாமா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா ரெடியா? நான் வாங்கின அந்த ரெண்டு வாட்டர் ஹீட்டரோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 3 லிட்டருக்கான இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ஸோ ஹேவல்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா 3600 கிட்ட வந்துச்சு. அதே இந்த வீகார்டோடது பார்த்தோம் அப்படின்னா 3000 கிட்ட வந்துச்சு. அந்த 600 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இது ரெண்டுமே வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது, 3000 வாட்ஸ்க்கான ஹீட்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்னு சொல்லி சொல்றாங்க, ரஸ்ட் ப்ரூஃப்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கிளைம் பண்றாங்க. 2 இயர் வந்து ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 5 இயர் வந்து டேங்குக்கான வாரண்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கொஸ்டின் ஆனது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹேவல்ஸோடது கூட ஓகே, ஓரளவு பெருசா இருக்கு அண்ட் வெயிட்டும் வந்து நல்ல ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன கணம் பட் இந்த வீகார்டோடதுல இது வந்து பாத்தீங்கன்னா சைஸே வந்து சின்னதா இருக்கு அண்ட் வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப இல்ல. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி நிஜமாவே 3 லிட்டரா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரூவை திணிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் போயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்கு அண்ட் அந்த ஹீட் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஹீட் ரெசிஸ்டிவ் ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடியது தான் தெர்மோஸ்டாட்டு. அப்புறமா ஹீட்டரோட ஒயரிங், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த டேங்க்கில் 3 லிட்டர் பிடிக்குமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல டேப் வேணும். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக 23 சென்டிமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. இப்போ இதை ஒரு நூலை வச்சு சர்க்கிள் கண்டுபிடிக்கிறாங்களே, எஸ் எடுத்தாச்சு. ஸோ டேங்க் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டயாமீட்டர் தெரியணும். அந்த டயாமீட்டர் தெரியறதுக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 40 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது. 40 சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்னா டயாமீட்டர் எவ்வளோன்னு தெரியணும். இதுதான் ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சிருக்கணும். A+B² அது வராதுல்ல. இதை மட்டும் எங்கள் பத்தாப்பு மிஸ்ஸு பார்க்கணும், செருப்பால் அடியும். இதுக்கு தான் படின்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு. πr²h இதுதான் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. டயாமீட்டர் 13 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டர், அதுவும் இருக்குது. பை வேல்யூ நமக்கு தெரியும், 0.5² மல்டிப்ளைடு பை 25, 3318 கியூபிக்கல் சென்டிமீட்டர், கரெக்டு தான். ஸோ நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3318 மில்லி லிட்டர்ஸ். ஸோ அப்போது நமக்கு 3.3 லிட்டர்ஸ் வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ பார்த்தீங்களா, 10th ஃபார்முலாவை வச்சு ஒரு வழியாக நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எஸ், பயப்பிடிச்சிட்டான். ஆனால் அந்த 3.3 அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பிராண்டெல்லாம் அவ்வளோ யோக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. 3 லிட்டர் கொடுக்குறதே ஆச்சரியமான விஷயம். 3.3 எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு வேளை நம்ம அளவு அப்ராக்சிமேட்டாக போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி அதனால் அந்த 300 ml வந்து அதிகமாக காட்டியிருக்கு. நம்ம அதையும் சேர்த்து கணக்கில் எடுத்துட்டோம். ஸோ இது ஓகே தான், இதில் 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து 10th ஃபார்முலா தான். நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, நீ 10ஆப்பில் படித்த கணக்கு இல்லை 12ஆப்பில் படித்த கணக்குலாம் உனக்கு எங்கே உதவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் தான் அந்த மாதிரி ஊடுருவி இருக்குது. நம்ம தான் அதை சரியாக பார்க்கறது கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸை இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு படிக்கும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த வேலையை பார்க்கக்கூடியவங்க தான் ரோபோஜீப்ரா அப்படின்றவங்க இந்த வீடியோவோட ஸ்பான்சர். இது ஒரு AI பவர்டு டெக்ஸ்ட் புக் கைடு. 10th 12th மேத்தமெட்டிக்ஸ் கைட்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போதைக்கு 10th 12th மட்டும்தான் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே வந்துடும். புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. மெயினாக ஸ்டேட் போர்டுக்கும் இருக்குது, CBSEக்கும் இருக்குது. கைடு கடையில் போய் வாங்கிப்பேன். எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைடில் கணக்கு இருக்கும், அதுக்கான விளக்கம் இருக்கும், ஆனால் ஒன்றும் புரியாது. நம்ம டீச்சர்கிட்ட போய் கேட்டாலும் 1-2 தடவை சொல்லுவாங்க, மறுபடியும் கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். என்ன மாதிரியான ஆட்களுக்கு சில பேசிக்கான விஷயங்களே தெரியாது அப்படின்றதுனால நான் கேட்குற கேள்விலாம் ரொம்ப சில்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில்லியான கேள்விகள் எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடியது தான் ரோபோஜீப்ரா. இதில் இருக்கக்கூடிய AI அசிஸ்டண்ட்டில் நீங்கள் என்ன கேள்வி வேணால், எந்த இடத்துல வேணால், எப்படி வேணால், எத்தனை தடவை வேணால் கேட்டுக்கலாம். அது சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகுது. AI வேணும்னா ChatGPT இருக்குது. நான் எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரே சம்ம ChatGPTலையும் ரோபோஜீப்ராலையும் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காட்டுறேன்.
சாட் ஜிபிடியோட அவுட்புட் வந்து புக்கோட மேட்ச் ஆகலை, ஆனால் ரோபோ ஜீப்ராவோட அவுட்புட் வந்து புக்குக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. நம்ம கேட்ட கேள்வியை திரும்ப எடுக்கிறதுக்கு மற்ற ஏஐயில் நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் தேடிட்டு இருக்கணும். அதே இந்த ரோபோ ஜீப்ராவில் எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அதே இடத்துல அது சேவ் ஆகிருக்கும். நம்ம திரும்ப போய் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சேவ் ஆகிறதுனால எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்ற ஏஐயில் இது சாத்தியமே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு சம்மு பார்த்துட்டு இருக்கோம், இடையில அந்த ஸ்டெப்பு மட்டும் புரியலை அப்படின்னா அந்த ஸ்டெப்புக்கான டவுட்டை மட்டும் சிம்பிளாக ஏஐயில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது. நம்ம கேட்குற கேள்வி கூட அந்த ஏஐ தங்கிலீஷில் கேட்டாலும் பதில் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற சம்ஸுக்கு 2D இமேஜ் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஒரு சில சம்ஸுக்கு வந்து 3D இமேஜஸையும் நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த இடத்த கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம 3Dயில் பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். சில சம்மில் வந்து வேல்யூவையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். வேல்யூவை மாற்றும் போது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் மாறுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இது மெயினாக எக்ஸாமில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எக்ஸாமில் வேறு வேல்யூஸை வச்சு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதுனால நம்ம இதிலேயே அந்த வேல்யூஸை மாற்றி ரிசல்ட்ஸை பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். இதில் ஸ்மார்ட் சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சம்மை தேடுறோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தேடுவாங்களோ, இப்போ உதாரணமாக பேஜ் நம்பரு இல்லை எக்ஸசைஸ் நம்பரு எக்ஸாம்பிள் நம்பரு இல்லை ஷிப்பு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்தாப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோபோ ஜீப்ரா நான் பார்த்த வரைக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி நல்ல ஒரு இமேஜ் குவாலிட்டியோட அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக போட்டு ஸோ ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ரோபோ ஜீப்ரா ஒரு பெஸ்ட்டான கைடாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இமீடியட்டாக போய் பேமெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 14 டேஸ்க்கான ஃப்ரீ ட்ரையல் பீரியட் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த 14 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம டியூஷனுக்காக கொடுக்கக்கூடிய காசை விட கம்மியான அளவு தான். இதுலையும் EFY25 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல டூல் யூஸ் பண்ணி எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த ஹீட்ரு இந்த ஹேவல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு விட்டா அப்புறம் என்ன பிடிச்சி கழுவி ஊற்றுவீங்க. ஸோ பெட்டர் இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, இதில் எந்த விதமான லாக்கும் கிடையாது போல், ஈஸியாக ஓப்பன் ஆகி வந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ கொண்டு ஒரே மாதிரி இருக்குது. இங்கே வேறு ஒரே மாதிரி தானே இருக்குது, எல்லாம் ஒரே கடையில் கொடுத்து வாங்கியிருப்பாங்க போல். அதே டெய்லர் அதே வாடகை. நான் கூட இது சைஸில் பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல் உள்ள டேங்க்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 23 சென்டிமீட்டர், வித் அப்ராக்சிமேட்டாக 14 சென்டிமீட்டர். 23, 14. அப்போ டேங்க் வந்து கொஞ்சம் கட்டையாக்கி விரிச்சிருக்காங்க. அப்போ 14க்கு பார்த்தோம் அப்படின்னா 7 வரும். அப்போ பை மல்டிப்ளைடு பை 7 ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை 23, 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. இதுலேயும் வந்து பள்ளம் கிடக்கு. ஸோ அப்போ லென்த் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அப்படின்றப்போ இதுலேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 லிட்டர்ஸ்க்கான டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி அவாய்டு, இந்த ஸ்டிக்கரை கழிச்சா வாரண்ட்டி அவாய்டு ஆயிரும்னு போட்டிருக்காங்க. இது என்ன ஸ்டிக்கர்னால் இது வந்து இந்த ஹீட்டரோட டெம்பரேச்சரை செட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கரு. இதை ரிமூவ் பண்ணால் தான் எவ்வளோ டெம்பரேச்சருக்கு செட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ 55ல் அந்த தெர்மோஸ்டாட் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இந்த தெர்மோஸ்டாட்டை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே ரேஞ்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 57 கிட்ட இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து எக்ஸாக்டாக 55ல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 55, 56 வந்த உடனே இந்த தெர்மோஸ்டாட் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணி விட்டுரும். உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அது ரீச் ஆன உடனே நம்ம வந்து ரெண்டுத்தோட டெம்பரேச்சரையுமே செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நமக்கு கிடைச்ச தண்ணீரோட அவுட்புட் இருக்கும் இல்லையா, அதில் டெம்பரேச்சர் பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 55 to ஒரு 60 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெண்டுத்துலேயுமே அவுட்புட் வந்துச்சு. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே செட் பண்ணியிருக்கிற வேல்யூக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலேயுமே காப்பர் இருக்கக்கூடிய ஹீட்டிங் காயில் தான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸ் இது பெட்டராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அண்ட் இந்த த்ரெட் வந்து இந்த வீகார்டோடதில் ஒரு இதில் ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே வந்து பிளாஸ்டிக் த்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹீட் ப்ரொடக்டிவ் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து பின் லேயர் வரைக்கும் கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் மேல் லேயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது கீழே அது பிளாஸ்டிக்கோட கனெக்ட் ஆகலை. பட் ஸ்டில் அது கீழே வரைக்கும் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்துடும். எலக்ட்ரிக்கல் கேபிளிங் ரெண்டுத்துலேயுமே குவாலிட்டியான கேபிள் தான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இண்டிகேஷன் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹேவல்ஸில் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த விசிபிலிட்டி வந்து நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி ஹேவல்ஸோட தான் பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்த 600 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஹேவல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் அந்த ப்ரைஸுக்குள்ளே சுருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் பேசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேலே உள்ள பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வி கார்டு வந்து குயிக்காகவே ஹீட் ஆயிடுது. ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பட் அரை நிமிஷம் எதனால் டிலே ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுமே 3 கிலோவாட்ஸ்க்கான ஹீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா, இது சேஃபான ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை முடிவு பண்ணக்கூடியது இதில் இருக்கக்கூடிய தெர்மோஸ்டாட்ஸ் தான். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய தெர்மோஸ்டாட்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் உண்டு. அதாவது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணும்போது லைஃப் டைம் முடியும், அது வேற. பட் இது எத்தனை தடவை பயன்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கை எத்தனை தடவை ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அதோட லைஃப் டைம் வந்து குறையும். இப்போ 25 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டரில் அந்த 25 லிட்டர் தண்ணீரும் சூடாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுவும் சூடாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தெர்மோஸ்டாட் வந்து ஒரு தடவை ஆஃப் ஆகும். ஸோ அப்போ ஒரு தடவை குளிக்கிறோம் அப்படின்னா அந்த தெர்மோஸ்டாட் அதிகபட்சமாக 2 தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதே இந்த ஸ்டோரேஜ் கம்மியாக அங்கே உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு குறையுது அப்படின்றதுனால அந்த கம்மியான தண்ணீர் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அப்போ தெர்மோஸ்டாட் ஆஃப் ஆகும். மறுபடியும் அந்த தண்ணீர் சீக்கிரமாகவே சூடு குறைஞ்சிரும். தெர்மோஸ்டாட் மறுபடியும் ஆன் ஆகும். அப்போ ஒரு 1 லிட்டர் இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டரில் அந்த தெர்மோஸ்டாட் வந்து ரொம்ப அடிக்கடி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அப்போ சீக்கிரமே வந்து இந்த தெர்மோஸ்டாட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்போ அந்த தெர்மோஸ்டாட் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ரீச் ஆகும்போது அதால் கட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகிட்டே இருக்கும். ப்ரெஷர் பில்டப் ஆகும். வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பட் இது நான் ஸ்டோரேஜ் டைப்பில் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டோரேஜ் டைப்பில் அவுட்புட்க்கு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றதுனால ஈஸியாக நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெர்மோஸ்டாட் ரிப்பீட்டடாக ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அதுவும் நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம வந்து அந்த தெர்மோஸ்டாட்டை ஆப்ரேட் ஆகவே விடலை, சுவிட்ச் ஆன் பண்ணவுடனே தண்ணியை ஓப்பன் பண்ணி தொடர்ந்து அந்த ஹீட்டிங்கை பயன்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்கே தெர்மோஸ்டாட் ஒர்க்கே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி 3 லிட்டர் 5 லிட்டரை பொறுத்த வரைக்கும் இதை ஷவரில் கனெக்ட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஈவன் ஷவர் கனெக்ட் ஆகியிருந்தால் கூட அதில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வித்தியாசப்படும். காரணம் என்னென்னா அந்த 3 லிட்டர் தான் இருக்குது அப்படின்றதுனால அதை ஃபுல் ஃப்ளட்ஜ்லையும் அதால் சூடு பண்ண முடியாது. அண்ட் சூடு பண்ண தண்ணியையும் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜ்லையும் அவுட்புட்டில் கொடுக்க முடியாது. எப்போ உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமோ அப்போ நீங்கள் டேப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணி பயன்படுத்துறது பெட்டர். ஷவரில் டேரெக்டாக அந்த தண்ணீர் உங்கள் மேலே விழுற மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 2-3 வாரமாக யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி ஒரு ஸ்டெப் மேலே இருக்க மாதிரி இருக்குது. அண்டு பைப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பைப்ஸ் வந்து கொடுக்கல. அண்ட் ஹேவல்ஸோட பேக்கேஜிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு. வி கார்டோட பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஏதோ சும்மா அட்டைப்பெட்டியில் போட்டு கொடுத்து விட்ட மாதிரி தான் கொடுத்து விட்டாங்க. பெருசாக பேக்கிங்காக தெர்மாக்கோல் எதுவும் வைக்கல. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து சிம்பிளாக அவுட்புட் வாட்டர் டேப் இருக்கும் இல்லையா, சுடுதண்ணி வாட்டர் டேப், அதோட ஃப்ளோ வந்து கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியரான ஹாட் வாட்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த ஃப்ளோவை ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா சூடு வந்து கம்மியாகும். ஸோ 2 ப்ராடக்டோட லிங்கையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் வி கார்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட் இது வந்து குவாலிட்டி அண்ட் பைப்பிங்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 600 ரூபாய்க்கு அதை கொடுக்குறது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.